ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. சென்னை அணியின் தொடர் தோல்வியால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஐபிஎல் தொடரில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் விளையாடின. முதலில் களமிறங்கிய பஞ்சாப் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பிரயன்ஷ் ஆர்யா ஆட்டத்தின் முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்து அதிரடியாக தொடங்கினார். ஆனாலும் பஞ்சாப் அணியின் முன்னணி பேட்ஸ்மேன்களான பிரம்சிம்ரன் சிங் ரன் எதுவும் இன்றி ஸ்ரேயாஸ் ஐயர் 9 ரன்களிலும், மார்க் ஸ்டோயின்ஸ் 4 ரன்களிலும், வதேரா 9 ரன்களிலும், மேக்ஸ்வெல் 1 ரன்னிலும் ஆட்டமிழந்து ஏமாற்றினர். இறுதியில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் பஞ்சாப் அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 219 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து 220 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் சென்னை அணி வீரர்கள் ரச்சின் ரவீந்திரா மற்றும் கான்வே ஆகியோர் முதலாவதாக களம் இறங்கினர். அதிரடியாக தொடங்கிய இந்த ஜோடியில் ரவிச்சந்திரன் 36 ரன்களில் ஆட்டமிழக்க, அடுத்து களமிறங்கிய கேப்டன் கெய்க்வாட் 1 ரன்னில் ஆட்டமிழந்தார். மறுமுனையில் அதிரடி காட்டி வந்த சிவம் துபே 42 ரன்களில் ஆட்டமிழந்து சென்னை அணி ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். அடுத்ததாக கான்வேயுடன் தோனி ஜோடி சேர்ந்தார். அடுத்து ஜோடி சேர்ந்த ஜடேஜா, தோனி இணை வேகமாக ரன்களை குவிக்க போராடினர். இறுதியில் சென்னை அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 201 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து 6 புள்ளிகளுடன் பஞ்சாப் அணி ஐபிஎல் தொடரில் தனது 3வது வெற்றியை பதிவு செய்தது. சென்னை அணியின் தொடர் தோல்வியால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.